பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டிருக்கிற தேவனுடைய மகிமையான நாமங்கள் என்கிற தலைப்பிலே இன்றைக்கும் நாம் தியானிக்க போகிறோம். அதற்கு முன்பாக ஒரு நிமிடம் நம்முடைய கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி அந்த மகத்துவம் உள்ள நாமம் உள்ள அந்த தேவாதி தேவனை நோக்கி பார்ப்போம். நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். இந்த நாளிலும் உம்முடைய மகத்துவமான நாமங்கள் மூலமாக கர்த்தர் எங்களோடு கூட நீர் பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பேசுகிறவர் நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் என்ற சொன்ன வேத வசனத்தின்படி தகப்பனே, அடியானை மறைத்து நீர் பேசும். ஆண்டவரை நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரை உம்முடைய நாமத்துக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். துதி கன மகிமையெல்லாம் நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். 29வது நாமமாக ஜீவ அப்பம். ஆங்கிலத்திலே நாம் சொல்லும்போது லிவிங் பிரெட் என்று நாம் சொல்லுகிறோம். அதற்கு ஆதாரமாக யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அத்தியாயம் 32 35 வரை நாம் வாசிக்கும்போது, குறிப்பாக நான் 2 வசனங்களை வாசிக்கிறேன். 32வது வசனம், வானத்திலிருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளிய அப்பம் என்றார். வானத்திலிருந்து இறங்கினவர் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. உலகத்திற்கு அவருடைய வார்த்தையின் மூலமாக அப்பத்தை தருகிற அந்த ஜீவ அப்பம், தேவன் அருளிய அந்த அப்பம் நானே என்று அவர் தன்னை குறித்து அவர் சொல்லுகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 35வது வசனத்திலே வரும்போது இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலும் பசியடையான். என்னிடத்தில் வருகிறவன், இது சரீர பிரகாரமான பசியை குறிக்கவில்லை, அது ஆவிக்குரிய அந்த பசியை ஆண்டவர் சொல்லுகிறார். என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலும் பசியடையான், என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் ஒரு காலும் தாகமடையான். எனவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையிலே சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர் ஜீவ அப்பமாக காணப்படுகிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அத்தியாயம் 47 51 வரை வாசிக்கிறேன். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொன்னது போல, அவரை விசுவாசிக்கிற ஜனங்களுக்கு, அந்த ரட்சிப்பை சந்தோஷத்தை பெற்றுக்கொண்ட ஜனங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று ஆண்டவர் நமக்கு நினைப்பூட்டுகிறார். அப்பொழுது அவர் திரும்பவும் சொல்லுகிறார், ஜீவ அப்பம் நானே. உங்கள் பிதாக்கள் வனாந்திரத்தில் மன்னாவை புசித்திருந்தும் அவர்கள் மரித்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து கானானுக்கு நேராக வரும்போது அவர்களுக்கு வானத்திலிருந்து ஆண்டவர் மன்னாவை அவர்களினார். அந்த மன்னாவை அவர்கள் புசித்தார்கள். ஆனாலும் அவர்கள் ஆண்டவரை தங்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் விசுவாசியாதபடியாலே அல்லது ஏற்றுக்கொள்ளாதபடியினாலே அந்த வானத்திலிருந்து வந்த அந்த மன்னாவை புசித்தாலும் அவர்களுக்கு சரீரப்பிரகாரமான மரணமும் வந்தது, கீழ்ப்படியாதவர்களுக்கு 2வது மரணமும் வந்தது என்று ஆண்டவர் சொல்கிறார். இதிலே புசிக்கிறவன் மறியாமல் இருக்கும்படி வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. ஆனால் இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு காலத்தில் நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட வேண்டும். நீங்களும் நானும் அந்த 2வது மரணத்திற்குள்ளாக போகக்கூடாது, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் தம்முடைய சரீரத்தை நமக்கு அப்பமாய் கொடுத்தார். அவருடைய இரத்தத்தை நமக்கு பானமாக கொடுத்தார். இது புதிய உடன்படிக்கை என்று அவர் சொன்னார். அதை நினைவு கூறும்படியாக நம்மிடத்திலும் அதை திரும்ப திரும்ப சொல்வதை வேதத்திலே வாசிக்க முடியும். நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான், அவன் நித்தியமாக அவரோடு கூட பரலோகத்திலே வாசம் செய்வான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். அவருடைய மாம்சம் நமக்காக அடிக்கப்பட்டது, நமக்காக பீக்கப்பட்டது, உழுத நிலம் போல அவருடைய மாம்சம் மாறினது என்று நாம் பார்க்கிறோம். எதற்காக? நம்மை ரட்சிப்பதற்காக. அது ஜீவ அப்பமாக அவருடைய மாம்சத்தை கொடுத்தார். அதே யோவான் எழுதின சுவிசேஷத்தில் தொடர்ந்து 6ஆம் அத்தியாயம் 53 58 வரை வாசிக்கும்போது, அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால்
உங்களுக்குள் ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த காரியம் அன்றைக்கு அதை கேட்ட யூதர்களுக்கு இடரலாக இருந்தது. எப்படி அவருடைய மாம்சத்தை நாம் சாப்பிட முடியும், எப்படி அவர் தன்னுடைய மாம்சத்தை நமக்காக கொடுப்பார் என்று அவர்களால் அதை விளங்கி கொள்ள முடியவில்லை. ஆனால் இன்றைக்கு சத்தியத்தை அறிந்த நமக்கு அது விளக்கமாக தெளிவாக ஆவியானவர் நமக்கு காட்டுகிறார். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். என் மாம்சம் மெய்யான போஜனமாயிருக்கிறது, என் இரத்தம் மெய்யான பானமாயிருக்கிறது. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை என் பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான். எனவே நாம் அந்த புதிய உடன்படிக்கையை நினைவு கூறுகிற வண்ணமாக சபைகளிலே அந்த ஐக்கிய பந்தியிலே அந்த விருந்திலே நாம் கலந்து கொள்ளும்போது அப்பத்தையும் ரசத்தையும் நாம் புசித்து பானம் பண்ணும்போது அவரோடு கூட நிலைத்திருக்கிற அந்த அனுபவம் நமக்கு இந்த உலகத்திலே தொடர்கிறது. அது முடிவிலே நித்தியத்திலும் அது தொடர்கிறதாய் காணப்படுகிறது. ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னால் பிழைத்திருக்கிறான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி பிதாவினால் இந்த உலகத்தில் அனுப்பப்பட்ட போது அவர் பிழைத்திருந்தாரோ அதுபோல அவருடைய மாம்சத்தையும் இரத்தத்தையும் நினைவு கூர்ந்து இன்றைக்கும் ஒரு சபை ஐக்கியத்தில் இருந்து ஆவியோடு உண்மையோடும் தொழுது கொள்கிற ஜனங்கள் நாம் அவருக்குள்ளே பிழைத்திருக்கிறவர்களாய் காணப்படுகிறோம், அவர்களுக்குள்ளே நிலைத்திருக்கிறவர்களாய் காணப்படுகிறோம், அவர்களுக்குள்ளே ஜீவிக்கிறவராய் காணப்படுகிறோம். இப்பொழுது சொல்கிறார், பிழைத்திருக்கிறான். வானத்தில் இருந்து இறங்கின அப்பம் இதுவே, இது உங்கள் பிதா புசித்தது போல அல்ல, அவர்கள் மரித்தார்கள், ஆனால் இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்றென்றைக்கும் பிழைப்பான். பிழைக்கிற ஒரு அனுபவம், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு அனுபவம், அவருக்குள் நிலைத்திருக்கிற ஒரு அனுபவம், என்றென்றைக்கும் வாழ்கிற அவரோடு கூட பரலோக ராஜ்யத்தில் வாழ்கிற அனுபவம் ஒரு கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில் வேண்டுமென்றால் அவர்கள் இந்த ஜீவ அப்பத்தை புசிக்கிறவர்களாய் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணுகிறவர்களாய் அந்த புது உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து ஒரு நல்ல சபை ஆவிக்குரிய சபையில் இணைந்து ஆராதித்து தேவனை மகிமைப்படுத்தி அந்த பந்தியிலே நாம் பாவம் வர கழுகி சுத்திகரிக்கப்பட்டு அதில் கலந்து கொள்ளும்போது கர்த்தர் இந்த ஸ்லாக்கியங்களை நமக்கு தருகிறார். யாத்திராகமம் 16ஆம் அத்தியாயம் 4-5 வசனத்தில் வனாந்திரத்தில் ஆண்டவர் மன்னாவை கொடுத்ததை நாம் வாசிக்க முடியும். நம்ம எல்லாருக்கும் அது தெரிந்தது தான். அதை சொல்லும்போது 78ஆம் சங்கீதம் 24வது வசனத்தில் வாசிக்கும்போது வனாந்திரத்தில் ஒரு தானியம் போன்ற ஒரு கொத்துமல்லி விதை போன்ற அளவிலே தேனிட்ட பணியாரம் போன்ற சுவை உள்ள அந்த மன்னாவை கொடுத்து ஆண்டவர் புசித்தார். அந்த மன்னாவில் அந்த அப்பம் அல்ல, ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் நம்முடைய வாழ்க்கையிலே ஜீவ அப்பமாக, அவருடைய இரத்தம் நம்முடைய வாழ்க்கையிலே ஜீவ பானமாக மாறுகிறதை குறித்து தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கூறுகிறார். வனாந்திரத்தில் ஒரு சிறுவனிடத்தில் இருந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் பலுகி பெருகி செய்து அன்றைக்கு கிட்டத்தட்ட 25,000 பேர்கள் அந்த வனாந்திரத்தில் வயிறார உணவு உண்டார்கள் என்று அற்புதத்தை நாம் வாசிக்கிறோம். இந்த அற்புதம் 4 சுவிசேஷங்களிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 11ஆம் அத்தியாயம் 23 28 வரை அந்த ஜீவ அப்பத்தை அந்த ஜீவ பானத்தை நாம் சாப்பிடுகிற அல்லது நாம் பருகுகிற அந்த அனுபவத்தை கர்த்தருடைய பந்தி என்று நாம் வேதத்திலே வாசிக்க முடியும். பவுல் அப்போஸ்தலர் நமக்கு அதை தெளிவாக சுட்டி காட்டுகிறார். 1 கொரிந்தியர் 10ஆம் அத்தியாயம் 17வது வசனத்தில் கிறிஸ்துவின் சரீரமாகிய அப்பத்திலே பங்கு பெறும்போது நாம் எல்லாரும் அந்த ஐக்கியத்திலே யாரெல்லாம் பங்கு பெறுகிறார்களோ அவர்கள் ஒரே அப்பமாக ஒரே சரீரமாக கிறிஸ்துவோடு கூட இணைகிறார்கள் என்று அதனுடைய முக்கியத்துவத்தை பவுல் அப்போஸ்தலர் ஆவியானவர் மூலமாக நமக்கு சுட்டி காட்டுகிறார். அதைத்தான் அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அத்தியாயம் 46வது வசனத்தில் வரும்போது தேவாலயத்தில் அனுதினம் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் அவர்கள் போஜனம் பண்ணினார்கள் என்று ஆதி சபையை குறித்து நாம் வாசிக்க முடியும்.
மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26:26 நீங்கள் வாசித்து பாருங்கள். அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீசர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாயிருக்கிறது என்றார். எனவே இந்த கர்த்தருடைய பந்தி எவ்வளவு முக்கியமானது என்பதை நாம் இந்த வசனங்கள் மூலமாக விளங்கிக் கொள்ள முடியும். மத்தேயு 4ஆம் அத்தியாயம் 3-4 வசனங்களிலே அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்துல வந்து, நீர் தேவனுடைய குமாரனேயானால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது என்றார். தேவனுடைய வசனமும் தேவனுடைய அப்பமாக, ஜீவ அப்பமாக ஒவ்வொரு நாளும் நம்மை உயிர்ப்பிக்கிறது. வேதத்தை வாசிக்கும் போது, வேதத்தை தியானிக்கும் போது, செய்திகளை கேட்கும்போது நாம் அந்த ஜீவ அப்பத்தை பெற்றுக்கொள்கிறோம். அந்த கர்த்தருடைய பந்தியின் அனுபவம் மாத்திரமல்ல, அந்த தேவ வசனங்கள் மூலமாக அந்த ஜீவ அப்பம் நமக்கு வருகிறது. எனவே நான் மத்தேயு 6:11 பரமண்டல ஜெபம் என்று சொல்லுகிறோமே, சீசர்கள் எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாரும் என்று சொன்னபோது ஆண்டவர் சொல்வார், எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். இது சரீர பிரகாரமான ஆகாரத்தை மாத்திரம் குறிக்கவில்லை, நமக்கு தேவையான ஆவிக்குரிய அப்பம், அந்த ஜீவ அப்பம், அந்த ஜீவ வார்த்தைகள், அதை ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்திலிருந்து நாம் கேட்டு பெற்று அதன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். மார்க்கு 6:8 ஆண்டவர் சீசர்களை ஊழியத்திற்கு அனுப்பும்போது, வழிக்கு பையை ஆகிலும் அப்பத்தை ஆகிலும் கச்சையில் காசை ஆகிலும் எடுத்து கொண்டு போகாமல் ஒரு தடியை மாத்திரம் எடுத்துக்கொண்டு போங்கள் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, அவருடைய வார்த்தையினாலே பிழைப்பான் என்று நாம் நம்முடைய சரீர பிரகாரமான உணவை குறித்து நாம் எவ்வளவு கவலைப்படுகிறோமோ அல்லது அதற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ, அதைவிட அதிகமாக நீங்களும் நானும் அந்த ஜீவ அப்பத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். லூக்கா 14:15 வாசிக்கும்போது, தேவனுடைய ராஜ்யத்தில் போஜனம் பண்ணுகிறவன் பாக்கியவான் என்றார். இன்றைக்கு அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் தண்ணீரிலே மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்து ரட்சிக்கப்பட்டு நாம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்று பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்பட்டு ஒரு ஆவிக்குரிய சபையிலே ஆவியோடு உண்மையோடு தொழுது கொண்டு அந்த கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெற்று தேவனுடைய ஜீவ வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் வாசித்து அதை ருசித்து அதன்படி நடக்கிறவர்கள் பரலோக ராஜ்யத்தில் கர்த்தருடைய பந்தியிலே போஜனம் பண்ணுவான் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். இந்த பிரெஞ்சு புரட்சி நடந்த போது அப்பொழுது அங்கே ஆண்டு கொண்டிருந்த அந்த ராணியுடைய பெயர் மேரி என்கிற ஒரு ராணி அந்த தேசத்தை ஆண்டு கொண்டிருந்தான். அந்த தேசத்தில் மிகுந்த பஞ்சம், பட்டினி, ஜனங்கள் ரொட்டிக்காக அவர்கள் அழுது கொண்டிருந்தார்கள், அவர்கள் போராடி கொண்டிருந்தார்களாம். அப்பொழுது அந்த ராணி பாருங்க, தன்னுடைய ஆணவத்தினால ரொட்டி இல்லைன்னா அவர்கள் கேக் வாங்கி சாப்பிடட்டும் என்று சொன்னதாக ஒரு சரித்திரம். இதை நான் ஏன் சுட்டி காட்டுகிறேன் என்றால், ரொட்டி நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஸ்டேப்பிள் ஃபுட், அதாவது ஒரு முக்கியமான உணவு. நம்முடைய தேசத்தில் எப்படி நாம் சாதம் சாப்பிடுகிறோமோ அதே மாதிரி அவங்களுடைய தேசத்தில் அது ஒரு முக்கியமான உணவு. அந்த ரொட்டியை கேக்கை வைத்து ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அதே போல தான் தேவனுடைய வசனத்தை வேறு எந்த வசனமும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுங்க, தேவனுடைய வார்த்தையை வாசிங்க, அதை தியானிங்க. அந்த புதிதாய் அந்த தயாரிக்கப்பட்ட ரொட்டி நீங்கள் அந்த பேக்கரி பக்கத்திலே கடந்து போவீர்களே ஆனால் ஒரு நல்ல வாசனை காணப்படும். அந்த வாசனை கேக்கு தயாரிக்கும் போது வருவதில்லை. அந்த வாசனை இதற்கு சமமானதல்ல. அதுபோல தேவனுடைய அந்த ஜீவ அப்பத்தை நாம் புசிக்கும்போது, அந்த வார்த்தையின் மூலமாக, பந்தியின் மூலமாக நாம் புசிக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய வாசனை வீசும். நீங்களும் நானும் அவருக்கு நல்ல நற்கந்தங்களாய் மாறுகிறோம். அநேக சபைகளில் அந்த பந்தி நேரங்களில் அந்த ஒரு ரொட்டியை அவர்கள் பீத்து அல்லது உடைத்து சின்ன சின்ன துண்டுகளாக அவர்கள் கொடுப்பதை நீங்கள் பார்க்க முடியும். இந்த பீத்து உடைக்கிற அனுபவம் எதை காட்டுகிறது என்றால், அந்த ஜீவ அப்பத்தை நீங்களும் நானும் சாப்பிட்டு அந்த தேவ பலனை பெறுவதற்கு நம்முடைய வாழ்க்கையிலும் பாடுகள் உண்டு, உபத்திரவங்கள் உண்டு, வேதனைகள் உண்டு. அவைகளெல்லாம் தாண்டி செல்லும் போது தான்
அந்த ஜீவ அப்பத்தின் மூலமாக இந்த நித்திய ஜீவனை, நிரந்தரமான ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். கேக்கு ஒருவேளை ரொட்டியை விட சுவையானதாக இருக்கலாம், ஆனால் கேக்கு சாப்பிட்டு வயரும் நிறைய முடியாது. அதுபோல் இன்றைக்கு உலகத்தில் உள்ள பத்திரிகைகள் அல்லது உலகத்தில் உள்ள பல செய்திகள், பிரசங்கிமார்களுடைய செய்திகள், அவைகள் எல்லாம் அது நம்மை கேட்பதற்கு அது சுவையாக இருக்கலாம், ஆனால் வேத புத்தகத்தை திறந்து வாசிப்பதற்கு அது இணையாகாது. எப்படி ஒரு கேக்கு ரொட்டிக்கு இணையாகாதோ, அதே போல் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழும்பி தேவனுடைய சன்னிதானத்தில் உட்கார்ந்து வேத புத்தகத்தை திறந்து அதை வாசித்து தியானித்து கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறதை கேட்கிற அனுபவம் இருக்கிறதே, அதுதான் மேலான அனுபவம். ஆண்டவர் சொன்னார் யோவான் 14:6, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். அந்த வார்த்தை ஜீவன் உள்ளது. நாம் வாசிக்கிற வார்த்தை, தியானிக்கிற வார்த்தை, நாம் பிரசங்கிக்கிற வார்த்தை, கேட்கிற வார்த்தை எல்லாம் ஜீவன் உள்ளது. ஆனால் இந்த எல்லா அனுபவங்களை காட்டிலும் நம்முடைய வேத புத்தகத்தை திறந்து நாம் வாசிக்கிறோமே, அது ஒரு மேலான அனுபவம். அடுத்த நாமம் சாரோனின் ரோஜா, ரோஸ் ஆஃப் ஷாரன் என்று நாம் வாசிக்கிறோம். இந்த ரோஜா, இது சாரோனின் ரோஜா என்று நம்முடைய தமிழ் வேதாகமத்திலே கொடுத்திருந்தாலும், ஆங்கில வேதாகமத்திலே ரோஸ் ஆஃப் ஷாரன் என்று சொன்னாலும், இது உண்மையிலே ஒரு ரோஜா பூ அல்ல. இது ஒரு செம்பருத்தி பூ வகை இனத்தை சார்ந்தது. அதை என்ன காரணத்திற்காக அவங்க ரோஜா என்று சொன்னார்களோ எனக்கு தெரியாது. இது ஒரு செம்பருத்தி பூவை போன்றதான ஒரு பூ. 12 அடி கிட்டத்தட்ட உயரமுள்ள ஒரு மரத்திலே, அந்த 3 பிரிவுகளை உடைய இலைகள் உள்ள அந்த மரத்திலே இந்த பூ பூக்கிறது. இந்த பூ வித்தியாசமான நிறங்களிலே பூக்கும். உதாரணமாக ரோஸ் கலர் அல்லது பர்பிள் அல்லது சிவப்பு கலர், நீலம், வெள்ளை, இது போன்ற 4 நிறங்களிலே இந்த பூ பூப்பதை நாம் பார்க்க முடியும். இது மற்ற பூக்கள் பூக்காத காலத்திலே பூக்கிறது. அதுதான் இந்த பூவினுடைய சிறப்புத்தன்மை. மேற்கத்திய நாடுகளிலே, மற்ற தேசங்களிலே 4 காலங்களை பிரிப்பார்கள். சம்மர், ஆட்டம், விண்டர், ஃபால் என்று சொல்வார்கள். பொதுவாக அந்த ஃபால், FAWL, அந்த சீசனில் எந்த செடிகளும் பூப்பதில்லை, பூ அங்கே பார்க்க முடியாது. ஆனால் இந்த ரோஸ் ஆஃப் ஷாரன் மாத்திரம் அந்த காலத்திலே பூக்கிறது. அப்படி ஒரு வித்தியாசமான பூ. அதனால்தான் ஆவியானவர் அதை வித்தியாசப்படுத்தி நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு அந்த சாரோனின் ரோஜா என்கிற பெயரை கொடுத்திருக்கிறார். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னவென்றால், அது ஒரு இலையுதிர் காலத்தில் இந்த பூ பூக்கிறது. மற்ற பூக்கள் அந்த காலத்திலே பூப்பதில்லை. ஆனால் இந்த பூ மாத்திரம் அது வித்தியாசமாக பூக்கிறது. எதை காட்டுகிறது என்றால், நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் வித்தியாசப்படுத்தி வேறுபடுத்தப்பட்டு கர்த்தருக்கென்று வாழ்கிற ஒரு அனுபவம். எப்படி என்றால், நம்முடைய ஜீவியத்திலே காணப்படக்கூடிய அந்த சுயம் என்ற கற்கள், வஞ்சகம் என்ற களைகள், பெருமை என்கிற அமிலைத்தன்மை வாய்ந்த நிலம், இதுதான் அது பூக்கிற இடம். அந்த சாரோனின் ரோஜா பூக்கிற இடங்கள்னா சுற்றி களைகள், சுற்றி கற்கள், சுற்றி அந்த சாயிலுடைய நேச்சர் பார்த்திங்கன்னா அசிடிக் சாயில், அதாவது அமிலத்தன்மை உள்ள சாயில். மற்ற பூக்கள் அந்த இடத்துல பூக்க முடியாது. அந்த சீசனில் அந்த ஒரு செடியும் இவ்வளவு எதிர்மறையான சூழ்நிலைகளிலும் அது பூத்து மிக அழகாக காணப்படுகிறது. இது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சுயத்தில் வாழ்ந்து வந்தோம், அல்லது பலவிதமான வஞ்சகம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தது, பெருமை என்கிற அமிலத்தன்மை இருந்தது. அதை எல்லாவற்றையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் கழுவி சுத்திகரித்து நம்மை பரிசுத்தப்படுத்தி நாம் அவருடைய சன்னிதானத்திலே பூத்து குலுங்குகிற அந்த ரோஸ் ஆஃப் ஷாரனை போல நாம் இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த பூ நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஒரு சாதகமற்ற காலத்தில், சாதகமற்ற சூழ்நிலையில் பூக்கிற ஒரு அனுபவம். அதே போல் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு நமக்கு சாதகமற்ற சூழ்நிலைகள், சாதகமற்ற காலம். ஆனாலும் தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தருக்கு பிரியமானவன் பாபிலோனிலே அவருடைய சித்தம் செய்வான் என்று சொன்னது போல அப்படி பூக்கிற ஒரு அனுபவத்தை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே எதிர்பார்க்கிறார். உலகத்தோடு கூட ஒத்து போகிற அனுபவம் அல்ல, உலகத்தோடு அந்த வேஷத்தை தரித்து கொள்ளுகிற அனுபவம் அல்ல, கர்த்தருக்காக பரிசுத்தமாக ஜீவிக்கிற ஒரு அனுபவம். உன்னத பாட்டின் புத்தகம் 2ஆம் அத்தியாயம் 1வது வசனத்தில், நான் சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்குகளின் லீலி புஷ்பமுமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிறார்.
அந்த சாரோன் என்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் என்னவென்றால் பிளெயின். பிளெயின், அங்கே எந்த கோடு இல்லை, புள்ளி இல்லை, மேடு இல்லை, பள்ளம் இல்லை, பிளெயினாக இருக்குது. அது எதை காட்டுகிறது? நம்முடைய ஜீவியமும் கரைதிரையற்ற ஒரு பரிசுத்த ஜீவியமாய் காணப்பட வேண்டும். இந்த சாரோன் என்கிற இடம் யோர்தானுக்கு கிழக்கே உள்ள ஒரு மேய்ச்சல் நிலம், ஆடு மாடுகளை மேய்க்கிறதான ஒரு இடம். களைகள், அங்கே நிறைய கற்கள், அமிலத்தன்மை வாய்ந்த நிலம், வேறு எந்த பூக்களும் பூக்காத ஒரு காலம். அந்த காலத்தில் அது பூக்கிறது. அந்த பெயரை நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு நாம் வைத்திருக்கிறார்கள், சாரோனின் ரோஜா. அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் சாதகமற்ற சூழ்நிலையில், எதிர்மறையான ஒரு ஓட்டத்தில் நீங்களும் நானும் கர்த்தருக்கு சாட்சியாய் ஜீவிக்கிற ஒரு அனுபவம். 1 நாளாகமும் 5ஆம் அத்தியாயம் 16வது வசனமும் 27ஆம் அத்தியாயத்தில் 29வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களே. ஆனால் இந்த சாரோன் அடைய இடம் அது மாடுகளை ஆடுகளை மேய்க்கிற இடம் என்று, ஒரு தாழ்வான இடம் என்று நீங்கள் அங்கே காண முடியும். ஏசாயா 35:1 வனாந்தரம் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவழி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும் என்று வாசிக்கிறோம். இந்த தலைப்பிலையும் கூட நான் ஒரு செய்தி கொடுத்திருக்கிறேன். நான் கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, வனாந்திரமும் வறண்ட நிலமும் மகிழ்கிற ஒரு அனுபவம், மகிழ்கிற ஒரு அனுபவம், கடுவெளி கழிக்கிற ஒரு அனுபவம், அங்கே புஷ்பங்கள் செழிக்கிற ஒரு அனுபவம். இதுதான் கிறிஸ்தவ ஜீவியம். வனாந்திரம் போன்ற நம்முடைய வாழ்க்கையில் அந்த ஓட்டத்தில் நாம் சோர்ந்து போகாமல் கர்த்தருக்கென்று கனி கொடுத்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஒரு அனுபவம். இது நம்முடைய வனாந்திர வாழ்க்கையில் நம்முடைய ஆவிக்குரிய அந்த ஒரு மீட்பை அல்லது ஒரு எழுப்புதலை இது காட்டுகிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 9:35 வாசிக்கும்போது பேதுரு சொல்லும்போது லித்தாவிலும் சாரோனிலும் குடியிருந்தவர்கள் எல்லாரும் அவனை கண்டு கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள் என்று சாரோனில் நடந்த ரட்சிப்பை குறித்து அங்கே வாசிக்கிறோம். எனவே இந்த சாரோனின் ரோஜா நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை மாத்திரம் அது சுட்டி காட்டவில்லை. நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டவர்களானால் மற்றவர்களையும் ரட்சிப்புக்குள்ள உன்னை வழி நடத்தணும். அங்கே அவர்கள் அந்த சாரோனிலும் லித்தாவிலும் அநேகர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவர்கள் கர்த்தரிடத்திலே திரும்பினார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். இன்றைக்கு உலகத்தில் வழிதப்பி போகிறவர்களை தேவ சமூகத்தில் நாம் கொண்டு வருவதை இந்த சாரோனின் ரோஜா நமக்கு சுட்டி காட்டுகிறது. முதல்ல சொன்னேன், எதிர்மறையான சூழ்நிலையில் சாட்சியாய் வாழ்கிற அனுபவம். இந்த 2 அனுபவங்கள் தான் இந்த சாரோனின் ரோஜா நமக்கு சுட்டி காட்டுகிறது. அடுத்ததாக பள்ளத்தாக்குகளின் லில்லி ஆஃப் வேலிஸ் என்று ஆண்டவருக்கு ஒரு அருமையான நாமம். உன்னத பாட்டின் புத்தகம் 2ஆம் அத்தியாயம் முதல் 2 வசனங்களை நம்ம வாசிக்கும்போது, முதல் வசனத்தை நான் ஏற்கனவே வாசித்தேன். நான் சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்குகளின் லீலி புஷ்பமாயிருக்கிறேன். முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள். பாருங்க, மிக அருமையான ஒரு வசனம். முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவள். ஆண்டவருக்கு பல குமாரத்திகள் உண்டு, ஆண்டவருக்கு பல மணவாட்டிகள் உண்டு. ஆனால் ஆண்டவர் இந்த லீலி புஷ்பம் அந்த நாமத்தில் முதல்ல சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், நீங்களும் நானும் அவருக்கு பிரியமுள்ளவர்களாய் ஜீவிக்கிற ஒரு அனுபவம். சாலமோன் கட்டின தேவாலயத்தில் அந்த மண்டபத்தில் நிறைய தூண்கள் இருந்தது. அந்த தூண்களுடைய அந்த மேல் அந்த தலைப்பில் அல்லது அந்த முகப்பில் இந்த லீலி புஷ்பங்கள் அங்கே சித்திர வேலையாக செய்யப்பட்டிருந்தது என்பதை 1 ராஜாக்கள் 7ஆம் அத்தியாயம் 19-22 வசனங்களிலே நீங்கள் வாசிக்க முடியும். உன்னத பாட்டின் புத்தகம் 5ஆம் அத்தியாயம் 13வது வசனத்தை வாசிக்கும்போது, நேசரின் உதடுகள் லீலி புஷ்பங்கள் போல, நம்முடைய உதடுகள் நேசரின் உதடுகளைப் போல நல்ல வார்த்தைகளை, இருதயத்தில் நிறைவு தான் வாய் பேசும் என்று சொல்வார்கள். நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற அவருடைய வாய் மதுரமானது என்று வாசிக்கிறோம். அவருடைய வாயிலிருந்து ஜீவனுள்ள வார்த்தைகள் எப்படி புறப்பட்டதோ அதே போல, ஏனென்றால் அவருடைய உதடுகள் லீலி புஷ்பத்தை போல காணப்படுகிறதா. அதே போல நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறதாய் காணப்பட வேண்டும். ஒரு ஓசியாவின் தீர்க்கதரிசியின் புத்தகம் 14ஆம் அத்தியாயம்
4-5 வசனங்களை வாசிக்கும்போது அந்த லீலி புஷ்பத்தை குறித்து திரும்பவும் நாம் வாசிக்கிறோம். நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன், அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன், என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிட்டு நான் இஸ்ரவேலுக்கு பனியைப் போல இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல மலருவான். கர்த்தருடைய பனி, அந்த வேத வசனம், அவருடைய அபிஷேகம் நம்மிடத்துல இறங்கும்போது நாம் லீலி புஷ்பத்தை போல மலர்கிற ஒரு அனுபவம். பள்ளத்தாக்கிலே நாம் இருக்கலாம், தாழ்வான இடத்திலே இருக்கலாம், யாரும் காணாத இடத்திலே இருக்கலாம். ஆனாலும் கர்த்தருடைய அபிஷேகம், கர்த்தருடைய வார்த்தை நம்மிடத்துல வரும்போது நாம் லீலி புஷ்பத்தை போல மலருவோமா? அடுத்ததால் ஒரு பெரிய அருமையான ஒரு வாக்குத்தத்தத்தை சொல்லுகிறார். லீபனோனை போல வேரூன்றி நிற்போம். அந்த லீபனோன் அசையாது, அதே போல நாம் வேரூன்றி நிற்போம். இந்த பள்ளத்தாக்குகள், அந்த பள்ளத்தாக்குகளின் லீலி புஷ்பம், இது தாழ்வான இடத்தை குறிக்கிறது. இது மரண கன்னிகளை குறிக்கிறது. இது ஆபத்தான இடத்தை குறிக்கிறது. இது வறட்சியான இடத்தை குறிக்கிறது. உதாரணமாக 23ஆம் சங்கீதத்திலே சொல்லும்போது, மரண பள்ளத்தாக்கிலே நான் நடந்தாலும், எதென்றால் அந்த பள்ளத்தாக்கு என்பது நம்முடைய வாழ்க்கையில் வருகிற தாழ்ந்த ஒரு அனுபவம், அல்லது ஒரு மரண கண்ணிகள் அல்லது மரண கட்டுகள். நமக்கு அப்படிப்பட்ட வியாதிகள் இருக்கலாம், அல்லது மரணம் சம்பவிக்குமே என்று நீங்கள் பயந்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். மரண பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன். 84ஆம் சங்கீதம் 6ஆவது வசனத்தில் அழுகையின் பள்ளத்தாக்கு. நம்முடைய ஜீவியம் ஒருவேளை அழுகையின் பள்ளத்தாக்காக இருக்கலாம், பாடுகளாக இருக்கலாம், உபத்திரவங்களாக இருக்கலாம், நிந்தைகளாக இருக்கலாம், அவமானங்களாக இருக்கலாம். ஆனால் அந்த பள்ளத்தாக்கில் தான் லீலி புஷ்பம் மலர்கிறது என்று வாசிக்கிறோம். ஏசாயா 40:4 வாசிக்கும்போது அதே காரியத்தை லூக்கா 3:5 பின்னாலே ஆண்டவர் நம்ம வாசிக்க முடியும். அந்த பள்ளத்தாக்குகள் எல்லாம் உயர்த்தப்படும். எப்பொழுதுமே நம்முடைய ஜீவியம் பள்ளத்தாக்கின் அனுபவம் அல்ல, ஏற்ற வேளையில் அவர் நமக்கு சகாயம் பண்ணுவார். அவருடைய பலத்த கரத்துக்குள்ள நாம் அடங்கி இருக்கும்போது ஏற்ற வேளையிலே கர்த்தர் நம்மை உயர்த்துவார். எசேக்கியேல் 37:1 வாசித்து பாருங்கள். உலர்ந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கு, ஆனால் அந்த எலும்புகளில் ஆவியானவர் தன்னுடைய ஆவியை ஊதின போது அது மகா பெரிய சேனையாய் எழும்பி நின்றது. அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் உலர்ந்த அனுபவத்தில் நம்ம காணப்படலாம், ஒரு தோல்வியான அனுபவத்தில் காணப்படலாம், சலித்து கொண்டிருக்கலாம், வேதனையோடு கூட இருக்கலாம். ஏன் ஆண்டவரே என்று நாம் அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். அந்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தினால அன்றைக்கு அந்த உலர்ந்த எலும்புகள் அந்த பள்ளத்தாக்கில் மகா பெரிய சேனையாய் எழும்பி நின்றது போல கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அத்தியாயம் 7ஆவது வசனத்தில் பாருங்க, சத்திரத்தில் அவருக்கு இடமில்லை. அவ்வளவு அவர் அந்த பிறப்பிலே, தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் பாடுகள், உபத்திரவங்கள், குறைவுகள், வேதனைகள், துன்பங்கள், அவர் தாழ்மையின் அனுபவம் எல்லாம் அந்த பிறப்பில் ஆரம்பத்தில் அந்த தாயின் வயிற்றிலிருந்து வெளியில் வருவதற்கு முன்பே அவருக்கு அந்த பள்ளத்தாக்கின் அனுபவம் அங்கே வருகிறது. சத்திரத்தில் அவருக்கு இடமில்லை. பாருங்க, சத்திரத்தில் அவருக்கு இடமில்லை. பிலிப்பியர் 2:8 வாசித்து பாருங்கள். இயேசு மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார், அடிமையாக இந்த உலகத்தில் வந்தார். எனவே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையை, நான் என்னுடைய ஜீவியம் இப்படி இருக்கிறதே, பள்ளத்தாக்கை போல காணப்படுகிறதே என்று கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த அனுபவத்திலும் தேவன் நம்மோடு கூட இருப்பாரேயானால் நீங்களும் நானும் லீலி புஷ்பத்தை போல மலர முடியும், லீபனோனை போல வேரூன்றி நிற்க முடியும், கனி கொடுக்க முடியும், கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த முடியும், மகிமைப்படுத்த முடியும். விசுவாசித்தால் நீங்கள் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். கடைசியாக இந்த செய்தி தொடர்ச்சியிலே நான் கடைசியாக 32வது நாமமாக பட்சிக்கிற அக்கினி என்கிற அவருடைய நாமத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். ஆங்கிலத்தில் சொல்லும்போது கன்சியூமிங் ஃபயர் என்று நாம் வாசிக்கிறோம். உபாகமம் 4:24 உங்கள் தேவனாகிய கர்த்தர் பட்சிக்கிற அக்கினியாயிருக்கிறாரே. உங்கள் தேவனாகிய கர்த்தர் எப்படி இருக்கிறார்? அவர் பட்சிக்கிற அக்கினியாய், எரிச்சல் உள்ளவராயிருக்கிறாரே என்று வாசிக்கிறோம். நம்முடைய தேவன் அன்புள்ள தேவன், இரக்கமுள்ள தேவன், தயை உள்ள தேவன், காருண்யம் உள்ள தேவன், சகாயம் தருகிற தேவன், மன்னிப்பதில் தயவு பெருத்தவர். அதே நேரத்தில் அவர் பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறாரே. பாவத்தை காண மாட்டாத சுத்த கண்ணன் அவர் பட்சிக்கிற அக்கினியாயிருக்கிறார். இன்றைக்கு தவறான உபதேசங்கள் மலிந்து காணப்படுகிறது.
ரட்சிப்பு பெர்மனண்ட். ஒரு தடவை ரட்சிக்கப்பட்டா அதற்கு பிறகு நீ மனம் போல வாழலாம், அந்த ரட்சிப்பை உன்னை விட்டு பிரிக்க முடியாது என்று சொல்கிறவர்கள் உண்டு. இன்னொரு உபதேசம் கிருபையின் உபதேசம். ஆண்டவர் கிருபையாய் நம்மை ரட்சித்தார், நீ எவ்வளவு பாவங்களை வேண்டுமென்றாலும் தண்ணீரை போல பருகி கொண்டே இரு, அவருடைய கிருபையினாலே நீ ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருப்பாய் என்று இப்படி நூதன உபதேசங்கள் இன்றைக்கு பலிகி பெருகி திரள் கூட்டம் ஜனங்கள் அழகமாய் இருக்கிறபடியினால அதை பின்பற்றுகிற ஒரு கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நாமம், அவர் பட்சிக்கிற அக்கினியாயிருக்கிறாரே, அவர் எரிச்சல் உள்ள தேவனாயிருக்கிறாரே. உபாகமும் எபிரேயர் 12:29 வாசிக்கும் போது நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாயிருக்கிறார். யாத்திராகமும் 13:21-22 வசனங்களை வாசித்து பாருங்கள். அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்கும்படி கர்த்தர் பகலிலே அவர்களை வழிநடத்த மேகஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு இரவிலே வெளிச்சங்காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகவே இல்லை. பாருங்க, அந்த பட்சிக்கிற அக்கினியாக அவர் இருந்தாலும் வேதம் சொல்லுகிறது, அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்தில் வழி நடத்தும் போது அவர் பகலில் மேகஸ்தம்பமாக இரவில் அக்கினி ஸ்தம்பமாக அவர் ஒரு கம்ஃபர்டிங் ஃபயராக அல்லது ஒரு கைடிங் ஃபயராக அல்லது ஒரு டைரக்டிங் ஃபயராக ஆண்டவர் அவர்களை வழி நடத்தினார். அதே பட்சிக்கிற அக்கினி ஒரு பக்கம், அது ஒரு டைமென்ஷன். இன்னொரு பக்கத்தில் அந்த அக்கினி என்ன செய்கிறது? நம்மை வழி நடத்துகிறது. அந்த பரிசுத்த ஆவியானவருடைய அந்த அக்கினி அபிஷேகம் நம்மை வழி நடத்துகிறது. அது இரவானாலும் பகலானாலும் நம்மை விட்டு நீங்காமல் எல்லா சூழ்நிலையிலும் அந்த கன்சூமிங் ஃபயர் நம்மை வழி நடத்துகிறது. ஒரு பக்கத்தில் அது பட்சிக்கிறது உண்மைதான், ஆனால் இன்னொரு பக்கத்தில் அது நம்மை வழி நடத்துகிறது உண்மை. மல்கியா தீர்க்கதரிசியின் புத்தகம் முதல் 3 வசனங்களை வாசித்து பாருங்கள். அவர் புடமிடுகிறவனுடைய அக்கினியை போலவும் அவர் புடமிடுகிறவனுடைய அக்கினியை போலவும் அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்து கொண்டிருப்பார். அவர் பொன்னை போலவும் வெள்ளியை போலவும் புடமிடுவார். அதே அது கம்ஃபர்டிங் ஃபயராக இருக்கிறது, பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறது, நம்மை சுத்திகரிக்கிற அக்கினியாகவும் இருக்கிறது. அவர் புடமிடுகிறவனை போல அந்த பொன்னையும் வெள்ளியும் ஒரு கொல்லன் அல்லது ஒரு தட்டான் எப்படி புடமிடுகிறானோ, பிளாக் ஸ்மித் அல்லது கோல்டு ஸ்மித் எப்படி அவர்கள் புடமிட்டு தங்களுக்கு பிரியமான ஒரு உருப்படியாக, ஒரு ஆபரணமாக, ஒரு பொருளாக வணைகிறார்களோ, அதே போல கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அந்த அக்கினியின் மூலமாக நம்மை சுத்திகரிக்கிறார். ஏசாயா 6ஆம் அத்தியாயத்தில் நம்ம வாசிக்கிறோம், நான் அசுத்த உதடு உள்ளவன் என்று ஏசாயா சொன்னபோது ஒரு தூதன் பறந்து போய் அங்கே அக்கினி தழலில் இருந்து ஒரு நெருப்பை கொண்டு வந்து அந்த உதட்டை தொட்டு நீ இப்பொழுது சுத்தமானாய் என்று சுத்திகரிக்கிற அனுபவம். ஏசாயா 48:10 ஒரு மிக அருமையான வசனம். என்னுடைய வாழ்க்கையில் நான் கலங்கின நேரத்தில், நான் தடுமாறின நேரத்தில் என்னை நிலைவரப்படுத்தின வசனம் இந்த வசனம்தான். இதோ உன்னை புடமிட்டேன், ஆனாலும் வெள்ளியை போல அல்ல, உபத்திரவத்தின் குகையிலே உன்னை நான் தெரிந்து கொண்டேன். அது ஒரு ரிஃபைனிங் ஃபயர். பாருங்க, நம்மை சுத்திகரிக்கிற ஃபயர். கம்ஃபர்டிங் ஃபயராக இருந்தது, கன்சூமிங் ஃபயராக இருந்தது, நம்முடைய வாழ்க்கையை சுத்திகரிக்கிற ஒரு அக்கினியாகவும் காணப்படும். இந்த சுத்திகரிக்கிற அக்கினியுடைய ஒரு தனித்தன்மை என்னன்னா, மற்ற உலக பிரகாரமான அக்கினி நீங்கள் அதில் ஒரு பொருளை போட்டால் அல்லது ஒரு மனிதனை போட்டால் அந்த மனிதனை அதை அழித்து விடும் அல்லது அந்த பொருளை அழித்து விடும். ஆனால் இந்த ரிஃபைனிங் ஃபயர் என்ன செய்கிறதுன்னா, ஒரு மனிதனை அழிப்பதல்ல, மனிதனுடைய பாவத்தை அது அழித்து விடுகிறது. அதுதான் அந்த உலக பிரகாரமான அக்கினிக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பாவத்தை மாத்திரம் அது பட்சித்து அந்த கன்சூமிங் ஃபயராக இருந்து நம்மை ரிஃபைன் பண்ணி நம்மை புடமிட்டு அவருக்கு உகந்த ஒரு பாத்திரமாக நம்மை வரைகிறது. அதைத்தான் தானியேல் புத்தகத்தில் 3ஆம் அத்தியாயத்தில் 12-27 வரை வாசித்து பாருங்க. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்கிறவர்கள் அந்த 3 வாலிபர்கள் சத்தியத்திற்கு சாட்சியாய் நின்றபடியினால அவர்கள் அந்த சூளை 7 மடங்கு சூடாக்கப்பட்டு அவர்களை தூக்கி கொண்டு போனவர்கள் மரிக்கிற அளவிற்கு சூடாக்கப்பட்டு உள்ளே போட்டாலும் அவர்கள் அக்கினியிலே தூதனோடு உலாவி கொண்டிருந்தார்கள்.
அவருடைய வஸ்திரங்களில் அந்த அக்கினியின் மனம் இருக்கவில்லை, அவர்களுடைய மயிரில் ஒன்று கூட கருகவில்லை. ஆண்டவர் அவர்களை புடமிட்டு அவர்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க செய்தார். அந்த முழு தேசமும் ஆண்டவர் ஜீவனுள்ள தேவன் என்பதை கண்டுகொள்ள அந்த ராஜாவினாலேயே அறிக்கை பண்ண செய்தார். நம்முடைய ஆண்டவர் அவர் கன்சூமிங் ஃபயராக இருக்கிறார், அவர் கைடிங் ஃபயராக இருக்கிறார், கம்ஃபர்டிங் ஃபயராக இருக்கிறார், ரிஃபைனிங் ஃபயராக இருக்கிறார். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற குளோரிஃபையிங் ஃபயராக இருக்கிறார். அன்றைக்கு அவருடைய நாமம் அந்த தேசத்திலே மகிமைப்பட்டதை நீங்கள் பார்க்க முடியும். பாருங்க, அவருடைய வசனம் அக்னியை போல நம்மை சுத்திகரிக்கும் என்று சங்கீதம் 12:6 வாசிக்கிறோம். அதே காரியத்தை எரேமியா 5:14 நாம் வாசிக்க முடியும். அவருடைய வசனம் நம்மை அக்னியை போல ஒவ்வொரு நாளும் சுத்திகரிக்கும். ஏசாயா 6:5-7 நான் சொன்னேன், அசுத்த உதடு உள்ளவன் என்று ஏசாயா தன்னை ஒத்து கொண்ட போது ஒரு தூதன் பறந்து சென்று அங்கே அக்கினியை கொண்டு வந்து அவனுடைய உதட்டை சுத்திகரித்தான். எனவே நம்முடைய வாழ்க்கையில் விட முடியாத பாவங்கள் எதுவாக இருந்தாலும், அல்லது ஆண்டவர் சுட்டி காட்டுகிற பாவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எதுவாக இருந்தாலும், திரும்ப திரும்ப நீங்கள் அதில் விழுந்து கொண்டிருந்தாலும், இன்றைக்கு அந்த கன்சூமிங் ஃபயர், அந்த பட்சிக்கிற அக்கினியில் நீங்கள் விழுவீர்களே ஆனால், அதை நீங்கள் பற்றி கொள்வீர்களே ஆனால், உங்களை அது அழிக்காது, உங்களுடைய பாவத்தை அழித்து பாவத்திலிருந்து விடுதலை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்ம விசுவாசிக்கும் போது குமாரன் விடுதலை ஆக்கினால் நீங்கள் விடுதலை ஆவீர்கள். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கு விடுதலை உண்டு. யாத்திராகமம் 9:24 ஆண்டவர் வாதைகளை அனுப்பினார். அந்த இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கு வாதைகளை அனுப்பினார். அதில் 7வது வாதை என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அங்கே கல் மழையோடு கூட அக்னி மழையும் பெய்தது. அதே போல இன்றைக்கு நம்மை விடுதலையாக்க, நம்முடைய உறவினர்களை விடுதலையாக்க ஆண்டவர் அந்த அக்னி மழையை நம்மேல பொழிய அவர் ஆயத்தமாயிருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையை, எந்த அடிமைத்தனத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தாலும் இந்த பட்சிக்கிற அக்கினி நாம் பற்றி கொள்வோமே ஆனால், அதை விரும்பி பெற்றுக்கொள்வோமே ஆனால், அந்த அடிமைத்தனத்திலிருந்து நம்மை அதை விடுதலையாக்கும். லேவியராகமம் 9:24 அக்கினி சர்வாங்க தகன பலியை பட்சித்தது. பாருங்க, சர்வாங்க தகன பலியை அது பட்சிக்கிறது. அதே நேரத்தில் ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கப்படுகிறவர்களை அது பட்சிப்பதில்லை, மாறாக பாவத்தை மாத்திரம் பட்சித்து அது சுத்திகரிக்கிறது என்று வாசிக்கிறோம். எசேக்கியேல் 28:18 வாசிக்கும் போது அந்த லூசிஃபரையும் அது ஒரு நாளிலே பட்சிக்கும் என்று வாசிக்கிறோம். இன்றைக்கு உலகத்தை ஆளுகிற அந்த பிசாசின் வல்லமைகள், அதிகாரங்கள், துரைத்தனங்கள், அந்தகார சக்திகள், வானமண்டல சேனைகள், அதை ஒரு நாளில் அந்த அக்கினி பட்சிக்கும். எண்ணாகமம் 16:35 கோராகின் புத்திரர்கள் அந்நிய அக்கினியை கொண்டு வந்தார்கள். கர்த்தருடைய சமூகத்தில் தூபம் காட்ட வந்தார்கள். அன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் இருந்த அக்கினி புறப்பட்டு 250 பேரை பட்சித்தது. தேவனுடைய பரிசுத்தத்தில் மாத்திரம் தேவன் தன்னை விட்டு கொடுக்கிறவரே அல்ல, யாரும் காணக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற ஆண்டவர், அந்த பரிசுத்த ஆண்டவர் வித்தியாசத்தை அங்கே காட்டுகிறார். அங்கு அந்நிய அக்கினியை கொண்டு வரும்போது தேவ சமூகத்தில் இருந்து அக்கினி புறப்பட்டு வருகிறது. 250 பேர் அன்றைக்கு பட்சிக்கப்பட்டார். இதே அக்கினி நம்மை நித்திய ராஜ்யத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படும். ஐயோ, எலியாவினுடைய வாழ்க்கையை பாருங்க. போதும் ஆண்டவரே, நான் சாகிறேன், என்னை எடுத்துக்கொள்ளும் என்று சலித்த நேரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, நீ சாவதற்கு பிறந்தவன் அல்ல, நான் உன்னை எடுத்துக்கொள்ளப் போகிறேன் என்று சொல்லி 2 ராஜாக்கள் 2:11 வாசிக்கும் போது அக்கினி ரதங்களும் அக்கினி குதிரைகளும் எலியாவிற்கும் எலிசாவுக்கும் நடுவில் வந்து சுழல் காற்றிலே அந்த எலியா பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். நம்மை சுத்திகரிப்பது மாத்திரமல்ல, நம்மை பரிசுத்தப்படுத்துவது மாத்திரமல்ல, நம்முடைய பாவத்தை கழுகிறது மாத்திரமல்ல, நம்முடைய பலியை ஏற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, அந்த நித்திய ஜீவனுக்கு நேராய் நம்மை வழிநடத்துகிற அந்த கன்சூமிங் ஃபயர், அந்த பட்சிக்கிற அக்கினி, அது அக்கினி ரதங்களாகவும் அக்கினி குதிரைகளாகவும் எலிசாவை சுற்றி ஒரு நாளிலே பாதுகாப்புக்காக ஆண்டவர் அனுப்பினார். எங்கு பார்த்தாலும் அக்னிமயமான ரதங்களும் குதிரைகளும் நின்றதென்று வாசிக்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, சகரியா 2:5 வாசித்து பாருங்கள்.
அக்கினி மதில் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அதே பட்சிக்கிற அக்கினி நம்முடைய வாழ்க்கையில் அக்கினி மதிலாயிருந்து இந்த உலகத்தில் நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காதே போகும் என்று ஆண்டவர் சொல்கிறார். அது பில்லி சூனியமோ ஏவுதலோ மந்திரவாதமோ, எத்தனையோ சாட்சிகளை நீங்களும் கேட்டிருப்பீர்கள். எத்தனையோ சாட்சிகளை என்னாலும் சொல்ல முடியும். நமக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எதுவுமே பலிக்காத விதத்தில் அக்கினி மதிலாக இருந்து ஆண்டவர் பாதுகாக்கிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 2:3 இந்த அக்கினி என்ன செய்கிறது? அன்னைக்கு மேலறையில் அப்போ 120 பேர் கூடியிருந்து ஜெபித்த நேரத்தில் அக்கினி நாவாக வந்து இறங்கினது. இன்றைக்கும் அந்த அக்கினி மழை பொழியும். நீங்கள் விசுவாசித்தால், நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் அக்கினிமயமான நாவுகளாக அல்லது அக்கினியாக உங்கள் மேல் வந்து என் மேலே வந்து நம்மை சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி நம்மை நித்திய ஜீவனுக்கு அவர் ஆயத்தப்படுத்துகிறார். எபிரேயர் 1:7 ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலைகளாக வைத்திருக்கிறேன். இந்த அக்கினி அந்த கான்ஸ்யூமிங் ஃபயர் என்ன பண்ணுறதுன்னா, கர்த்தருக்கென்று யாரெல்லாம் உண்மையும் உத்தமமாக ஊழியம் செய்கிறார்களோ அவர்களை உலகத்தாருக்கு அக்கினி ஜுவாலையாக மாற்றுகிறார். நம்மை காண்கிறவர்கள் கிறிஸ்துவை காண்பார்கள். கிறிஸ்துவனுடைய சாயல் நம்மிடத்திலே காணப்படும். உன்னத பாட்டின் புத்தகம் 8ஆம் அத்தியாயம் 6வது வசனத்தில் தேவ அன்பு அக்கினி தழலாக இருக்கிறது என்று வாசிக்கிறோம். அந்த உன்னத பாட்டில் அவருடைய அன்பு, மணவாளனுடைய அன்பு அக்கினி தழலாக இருக்கிறது. அதன் ஜுவாலை கடும் ஜுவாலையாக இருக்கிறது என்று மணவாட்டி சொல்லுகிறார். அந்த தேவ அன்பை அது காட்டுகிறது. அது வெறும் சுத்திகரிப்பது மாத்திரமல்ல, பாதுகாப்பது மாத்திரமல்ல, பட்சிப்பது மாத்திரமல்ல, அழுக்கை நீக்குவது மாத்திரமல்ல, அது பரலோக ராஜ்யத்திற்கு நம்மை ஆயத்தப்படுத்துவது மாத்திரமல்ல, அவருடைய அன்பு அக்கினி ஜுவாலையாக கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது என்று சொன்னது போல, கிறிஸ்துவின் அன்பை விட்டு எங்களை பிரிப்பவன் யார் என்று சொன்னது போல, அது அக்கினி ஜுவாலையாக நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது. உபாகமம் 4:33 நம்முடைய ஆண்டவரை பற்றி என்ன எழுதப்பட்டிருக்கிறது? அவர் அக்கினியின் நடுவில் இருந்து பேசுகிற ஆண்டவர். இன்றைக்கும் நம்மோடு கூட பேசுகிற ஆண்டவர். அவருடைய சத்தத்தை நீங்கள் கேட்க முடியும். உங்களுடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தில் நிறைந்து நாம் ஜெபிக்கும் போது நம்முடைய சரீரத்தில் ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம், ஒரு உஷ்ணம், வியர்த்து வடிகிற அனுபவம். அந்த ஆண்டவர் அதில் நடுவில் இருந்து மெல்லிய சத்தத்தோடு, அதற்கு பிறகு தென்றல் காற்று வீசுவது போன்ற அனுபவம். இப்படி எத்தனையோ அனுபவங்களை பரிசுத்தவான்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே அனுபவிக்கிறார்கள். நீங்களும் அனுபவிக்க முடியும். ஆனால் அந்த கன்சியூமிங் ஃபயர், அந்த பட்சிக்கிற அந்த அக்கினி நம்முடைய பாவத்தை முதல்ல பட்சிக்க வேண்டும். அப்படி பட்சிக்குமே ஆனால் இத்தனை ஆசீர்வாதங்களையும் இத்தனை அனுபவங்களையும் அந்த அக்கினி நம்முடைய வாழ்க்கையிலே தர முடியும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதுவரை 8 செய்திகளிலே 32 நாமங்களை நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் உதவி செய்தார். ஒவ்வொரு நாமத்திலும் நாம் செய்ய வேண்டிய காரியங்கள், கர்த்தர் செய்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் தியானித்தோம். இதை நாம் தொடர்ந்து தியானிப்போம், நம்முடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்துவோம். கர்த்தர் தாமே உங்களையும் எங்களையும் ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், நீங்களும் எங்களுக்காக ஜெபியுங்கள். இந்த செய்திகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். தேவனுடைய மகிமையான நாமம் உயர்த்தப்படுவதாக. ஆமென்.